ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ் தாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? வாழைக்காய் பஜ்ஜி. வாங்க வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா மாவு, நம்ம இப்போது தோசைக்கு இட்லிக்கெலாம் சேர்ப்போம்ல சோடா மாவு, அது தாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம். நிறைய சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்குறதுனா நீங்கள் ஒரு டம்ளரில் ஒரு பாத்திரத்தில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு சேர்க்குறேன், அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துனா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் பெருங்காயத்தூள் சேர்த்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைக்காயில் வாய்வு தன்மை இருக்குது, அதனால் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். அப்புறம் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீரகம் சேர்த்துக்கணுங்க. 1 ஸ்பூன் சீரகம் நல்லா ஒரு நச்சுன்னு இப்படி ஒரு நிமிட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் கேட்டாங்க, என்ன செய்கிறீங்க வாசனையாக வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு 2 பஜ்ஜி கொடுத்து தான் வேறு வழி இல்லை. நான் கொடுத்தேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லைங்க, கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த சீரகம் சேர்த்ததுனால அவ்வளோ ஒரு வாசனை வந்துச்சுங்க. பக்கத்து வீட்டிலேருந்து சீரியஸ்லி வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். நல்லா கரைச்சிக்கலாம். அது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கட்டி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் எண்ணெய் சேர்க்கல, நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இதுக்கு இன்றைக்கி நான் 1 வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு முன்னாடி பின்னாடி கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மேல் இருக்கிற தோலை மட்டும் லேசாக சீவி எடுத்துருங்க. இப்படி பீலர் வச்சு நீங்கள் சீவிடுங்க. நீங்கள் இது மேலே இருக்கிற தோலை மட்டும் பீலர் வச்சு சீவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் சீவிர கட்டை இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் சீவிக்கலாம். இல்லைனா பஜ்ஜி சீவிர கட்டை இருந்தால் பஜ்ஜி சீவிர கட்டையில் சீவிக்கலாம். நம்ம வீட்டில் பஜ்ஜி சீவிர கட்டை இல்லை, அதனால் நான் பீலர் வச்சே சீவிக்கிறேன். பாருங்கள், இதில் கூட ஓரளவுக்கு நல்லா தாங்க வருது. சீரியஸ்லி சொல்கிறேன், சூப்பராக வந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்குன்னு சொல்லுங்கள். என்னென்னு தெரியலங்க, ஊரில் மழை வந்துகிட்டே இருக்குங்க திடீர்னு. இந்த மழை டைமில் இந்த பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தாங்க செஞ்சேன். உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு டைம் நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன். எல்லாமே செய்கிறோம். இது பாருங்கள் எப்படி லேயராக வருதுன்னு. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். பாதி இது மாதிரி லேயராக நல்லா வரும். மீதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் போக கரெக்டாக வராது. உங்களுக்கு நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பாதி 2ஆக கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன, இது கட் பண்ணி ஓரம் வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் பபிள்ஸ் வருது பாருங்கள், அப்போ தான் காஞ்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மாவில் டிப் பண்ணி 2 பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி லைட்டாக அந்த இதை மட்டும் இது பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. லைட்டாக அந்த கொனையை மட்டும் தொடச்சிட்டு எண்ணெயில் விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்குது. ஆனால் அது வாழைக்காய் பஜ்ஜி குட்டியாக வந்துச்சுல்ல, அதனால் அப்படி இருக்குது. உண்மையாக சொல்கிறவங்க சூப்பராக இருந்துச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இது வாழைக்காய் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். கொஞ்சம் பார்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா கலர் மாறட்டும். கலர் மாற வரை வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், தான் நான் உள்ளே விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2ஆவதாக கட் பண்ணல, அதில் இது மாதிரி தான் வந்துச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு பொரித்து ஒரு எண்ணெய் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான சுட பஜ்ஜி ரெடிங்க. ஒரு டீ போட்டு பஜ்ஜி வச்சு சாப்பிட்லாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.